5t cube by 4t minus 8 into 6t minus 12 divided by 10t. சரியா? ஸோ இதை வந்து ஆல்ரெடி மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா 2 டேர்ம் இருக்கு. சரியா? ஸோ 4t minus 8 இருக்கு. ஸோ இதை முடிஞ்சளவு இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே 2 டேர்ம் சப்ராக்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு. சரி, அப்படியே வச்சு கேன்சல் பண்ண வேண்டியதான். சரியா? சரி, ஓகே. It is equal to 5t cube divided by, so இதுக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சரியா? ஸோ அப்போ இங்க வந்து ஏதாவது எப்படி சொல்றது, ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்னா இல்ல, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொன்னா இல்ல. ஆனா இந்த டேர்ம்லயும் இந்த டேர்ம்லயும் 4 டேபிளோட ஆன்சர் வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போ இது 4 into 1, இது 4 into 2. ஸோ 4 மட்டும் காமனா வெளில எடுக்கலாம். சரியா? ஸோ அப்போ காமனா எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, வேற ஒன்றும் பண்ண முடியாது. 4 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இங்க எவ்வளவு இருக்கும், 4 போயிடுச்சு. அப்ப t இருக்கும். மைனஸ் 8 எப்படி எழுதலாம், 4 into 2. ஸோ 4 தான் வெளில போயிட்டல, ஸோ அப்ப 2 இருக்கும். அப்புறம் இன்டூ, ஸோ அதே மாதிரி தான் இங்க ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் ஃபேக்டரைசேஷன், அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபேக்டரைசேஷனும் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னு சொன்னா 6, 12 2 டேர்ம்ல இருக்கு. ஸோ 6 டேபிளோட ஆன்சரா இருக்கு. ஸோ 6 மட்டும் காமனா வெளில இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ 6 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, t மைனஸ் 12 எப்படி எழுதலாம், 6 into 2. ஸோ 6 தான் வெளில போயிட்டல, ஸோ 2 இருக்கும். divided by 10t. ஸோ இப்போ மாதிரி எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல எல்லா ஃபேக்டர்ஸும் வந்துருச்சு. சரியா? இப்போ கேன்சல் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கீழே 4 எடுப்போம். ஃபர்ஸ்ட் கீழே எடுப்போம், அப்புறம் மேலே போவோம். இங்க 4, இங்க